நேயர்களே, மத்திய மாநில அரசு துறைகள் பொதுமக்களின் தொழில் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நாளை முதல் புதிதாக திறப்பு விழா செய்யப்பட்டு செயல்பட உள்ளது. இதன் மூலம் நாமக்கல் மாவட்ட மக்களின் தொழில் வளர்ச்சி, வாழ்வாதாரம் மேம்படும் என்று கூறுகிறார் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் அவ்வங்கியின் தலைவருமான திரு KRN ராஜேஷ்குமார் அவர்கள். வணக்கம். சேலம் மாவட்டத்திலிருந்து நாமக்கல் மாவட்டம் தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு 1996ஆம் ஆண்டு. நாமக்கல் மாவட்டம் வேளாண்மை, கோழிப்பண்ணை, கால்நடை பராமரிப்பு, மலைத்தோட்ட பயிர்கள், லாரி இவ்வாறு பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உடைய மாவட்டமாகும். தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டு ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் நிறைவு பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், வர்த்தகர்கள், கோழிப்பண்ணையாளர்கள், பல்வேறு தொழிலை செய்யக்கூடிய தொழில் முனைவோர்கள், இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, நீண்ட நாள் ஆசை நாமக்கல் மாவட்டத்திற்கென தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வேண்டும் என்பதுதான். சேலம் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டுதான் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இதுநாள் வரை நாமக்கல் மாவட்டத்தில் செயல்பட்டு வந்தது. இந்த மாவட்ட மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்ற தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலிருந்து பிரித்து தனி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக்க அனுமதித்து அரசாணை வெளியிட்டார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்திய அரசின் நபார்டு வங்கி, ரிசர்வ் வங்கி ஆகியவை தற்பொழுது தங்களுடைய முதல் கட்ட அனுமதி, இன் பிரின்சிபல் என்கின்ற அந்த அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலிருந்து பிரிவினை செய்ததில் ஏறத்தாழ இந்த மாவட்டத்திற்கு 30 கிளைகள் இந்த மத்திய கூட்டுறவு வங்கியின் கீழ் வருகிறது. அது மட்டுமல்லாமல் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு ஏறத்தாழ 165 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இந்த வங்கியின் கீழ் வருகிறது. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கமானது 393 கூட்டுறவு சங்கங்கள் வருகிறது. 5 நகர கூட்டுறவு வங்கி, 3 வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கம், 26 பணியாளர்கள் கூட்டுறவு சங்கம் என மொத்தம் 746 கூட்டுறவு சங்கங்களை உறுப்பினராக கொண்டு இப்பொழுது நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய திறப்பு விழாவை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நாளை சென்னையிலிருந்து காணொளி வாயிலாக துவக்கி வைக்க இருக்கிறார்கள். இந்த நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இங்கு தனியாக அமைக்கின்ற பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை வளர்ச்சி, ஊரக தொழில் மற்றும் பல்வேறு வர்த்தகங்கள் இங்கே வளருவதற்கு பெரிய ஒரு ஆதாரமாக மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி விளங்கும். பயிர்க்கடன், விவசாய அபிவிருத்தி கடன், மலைத்தோட்ட பயிர்க்கடன் மற்றும் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பல்வேறு தொழில் முனைவோர்கள் தொழில் தொடங்குவதற்கான கடன்கள், வீட்டு வசதி கடன்கள் என்று ஏராளமான கடன்களை மிகவும் இன்னும் அதிக ஒரு உத்வேகத்தோடு வழங்க இயலும். இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலிருந்து பிரித்து தனி மத்திய கூட்டுறவு வங்கியாக அமையப் போகிற இந்நேரத்தில் 3500 கோடி ரூபாய் ஒரு தொடக்க வர்த்தகமாக கொண்டு இந்த மத்திய கூட்டுறவு வங்கி தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறது. கூட்டுறவாளர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த வங்கியை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், வேளாண்மை உற்பத்தியாளர்கள், ஊரக தொழிலை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், தொழில் முனைவோர், கோழிப்பண்ணையாளர்கள், இந்த மாவட்டத்திலே மிகவும் முக்கிய தொழிலாக இருக்கக்கூடிய லாரி போன்ற பல்வேறு தொழிலிலே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த வங்கியை பயன்படுத்தி பலனடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கூட்டுறவே நாட்டு உயர்வு. வணக்கம். நாமக்கல்லில் புதிதாக அமைய உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் பயன்கள் குறித்து இதுவரை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் அவ்வங்கியின் தலைவருமான திரு KRN ராஜேஷ்குமார் அவர்கள்.